பேசு, இப்ப பேசு. உங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ பேசுனே, இப்ப பேசுமா, தைரியமான ஆளா இருந்தா பேசுன்னு. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட். அப்பா என்ன ஒரு ஒன்மோல ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு கல்யாணத்துக்கு திரிஷா மேடமா கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்ப உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப திரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே. அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? இல்ல யார கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பேசுவீங்க. இந்த பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லுமா இந்த உலகம். இவ்வளவு நாள் திரிஷா மேடமும் விஜய் சாரும் தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா. தனித்தனி கார்ல வந்தாங்க, இப்படி போனாங்கன்னு. சரி, ஓகே, அதே பிரச்சனை. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க தெரியுமா, ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கார்ல போகவே கூடாதா? இதை பத்தி நீ பேசு பேசு பேசுன்னு. இப்போ விஜய் சாருடைய அரசியல் விஷயத்தை பத்தி பேசுங்க, அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சங்கீதா மேடம்க்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா அப்படிலாம் கேக்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல போற ஒரு கேஸ பத்தி நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்றதே தப்பு. அதாவது லீக் ஆனது அதை விட பெரிய தப்பு சட்டப்பூர்வமா. சரிங்களா? அதனால பேசுறதுக்கான அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. அது சட்டப்படி அவங்க பாத்துப்பாங்க. அரசியல் ரீதியா அவரை எதிர்க்கணுமா, அரசியல் ரீதியா அவங்க அண்ணன் மேல இதெல்லாம் குறை இருக்குமான்னு சொல்லட்டுமா, அது நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கான பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சும்மா என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, ஏங்க அப்படி பண்றீங்க? திரிஷா அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக விஜய் அவர்களோடு நடித்து கொண்டிருப்பவர். இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்களா? மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது திரிஷா கூட போகிறாங்க, இதில் என்ன தவறு இருக்குது? அவருடைய நோக்கம் ஐயோ இப்படி அவதூறு பண்ணிட்டாங்களே என்று நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் நிலை குலைந்து ஐயோ வேண்டாம்ப்பா இவங்க கூட என்று ஒதுங்கிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். மக்கள் என்ன இந்த விஜயும் திரிஷாவும் ஓட்டு போனாங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டாமா ஓட்டு போட போகிறாங்க. விஜய் மன்னர் பரம்பரை வாரிசு, இது பாசிசம்னு சொல்லிட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொன்னதை மக்கள் எடுத்துப்பாங்களா? இவர் ஒரு ஃப்ரெண்டு திரிஷாவோட கல்யாணத்துக்கு போகிறத ஒரு பெரிய குற்றமாக பார்ப்பாங்களா? நான் கேட்குறேன். இப்படி பார்த்தால் தமிழக முதல்வரை பற்றி, துணை முதல்வரை பற்றி பேசுவதற்கு 100 விஷயங்கள் இருக்கின்றனவா இல்லையா? பொது வாழ்க்கையில் அதெல்லாம் நாகரிகம் பற்றி பேசக்கூடாது, விட்டுறணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று ஈவினிங் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு விஜய் சாரும் த்ரிஷா மேமும் ஒன்னா வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் அண்ட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். எல்லாருமே இன்க்ளூடிங் எங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஏன் இப்படி எலெக்ஷன் டைமில் ஏன் விஜய் சார் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகவும் முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள், ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணாக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தம்பிக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு லைஃப்ல இப்படி நடக்கும்போது நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு போஸ்ட் திஸ் வீடியோ. இதில் என்னோட தாட்ஸ் என்ன, ஹவு ஐ சி திஸ் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். நான் இதை முட்டு கொடுக்க வரல, நான் இதை பயாஸ்டா பேசல, நான் இதை நியாயப்படுத்தல, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஹவு ஐ சி திஸ் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம். எனக்கு எப்படி தோணுதுன்னா, சங்கீதா மேம் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் சார் மேல இப்படி ஒரு ஸ்ட்ராங் அக்யூசேஷன், அதாவது அவரை ரொம்ப பர்சனலா அவரோட கேரக்டர் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, அவர் எப்படிப்பட்டவருங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா ஒரு அக்யூசேஷன் வைக்கும் போது, அதுவும் எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும் போது, அவங்க அங்க இன்னொரு கமா போட்டிருக்காங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக் ஆச்சு, யாரால பிரேக் ஆச்சு, அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறதையும் நான் தேவைப்பட்டா வெளியிடுவேன், நான் தேவைப்பட்டா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமா. ஸோ எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும்போது இப்போவே இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம மனசுல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கும் எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சங்கீதா மேமோட அந்த அக்யூசேஷன்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. ஸோ எலெக்ஷன் ஒரு 2 நாள் இருக்கும்போது மறுபடியும் புதுசா இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அண்ட் ஸ்டவ்ஸ் இது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு அலிகேஷன் அப்படி வெளில வந்துச்சுன்னா அது எலெக்ஷனை ரொம்ப பாதிக்கும். இந்த அரசியல் களத்துல எப்போ வேணா, எங்க வேணா, யார வேணா, எப்படி வேணா பண்றாங்க. பேரும் ஒன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றாங்கன்னா அவங்க ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் மனசுல பட்டதை தெளிவா வெளியே நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ தே ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ இட் டு த பப்ளிக். அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ நம்மளும் இதை ரொம்ப பர்சனலா டீப்பா டிக் பண்ணாம அவங்க ஃபேமிலியில ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் அந்த கண்ணோட்டத்துல மட்டும் பார்த்துட்டு நம்ம அரசியல்ல என்ன, அரசியல் களத்துல என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு போவோம். ஜஸ்ட் டோன்ட் ஜட்ஜ் ஹிம் பை திஸ்.
அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் எது கரெக்ட் எது ராங்னு. ஒரு மேரேஜ் பிரேக் ஆகுதுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நான் இதை வந்து சங்கீதா மேம் வந்து தப்பு சொல்லலை. இவங்க மேல தப்பு இருக்கலாம், அவங்க மேல தப்பு இருக்கலாம், இதுல 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். இல்ல ஒரு சின்ன ரீசன்ல மேரேஜ் பிரேக் ஆகுற மேரேஜஸும் நிறைய இருக்கு. அது வந்து பியூர்லி அவங்க ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அவங்க மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அவங்க லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ரொம்ப பியூரான விஷயம். இதுக்குள்ள நம்ம இறங்கி நம்ம இது கரெக்ட் தப்புன்னு பேசி அதை அசிங்கப்படுத்த வேண்டாம். அவங்களோட மனசு, அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அமைச்சுக்கிறதுல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கா இல்லையா? ஸோ டெஃபினட்டா இது அவங்களோட ரைட்ஸ். ஸோ அவங்க டிசைட் பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க கொண்டு போறாங்க. இதுல நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா இறங்கணும்னா அது நல்லா இருக்காது இல்லையா? இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, நீ அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்றதுக்கு நமக்கு அவ்வளவு கோவம் வரும். எனக்கு நான் என்ன செய்யணும் நீ ஏன் சொல்ற அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வாழ்க்கைய நம்ம பேசுறது கூட இட்ஸ் நாட் தட் ரைட். நிறைய பேர் வந்து இதை வந்து அவரோட கேரக்டரையோ இல்லை அவரோட அந்த ஹார்ட்டையோ வந்து ரொம்ப சீப்பா பேசாதீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பேசி நம்ம கேட்டிருக்கோம். அவரை மாதிரியான ஒரு ஜெம் யாரும் இல்லை, அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. அண்ட் நம்ம பாக்குறோம் இல்லையா, எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும் அவர் குழந்தைங்கன்னா அவ்வளோ பாசமா இருப்பாரு, அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, அவ்வளோ அன்பா இருப்பாரு. எல்லாரோடையும் அவ்வளோ அன்பா இருக்கிறவரு குடும்பத்தோட அன்பா இருக்க மாட்டாரா? ஸோ திஸ் இஸ் சம்திங் பர்சனலுங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒத்து வரல, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அண்ட் தே ஹவ் டிசைடட் டு ஸ்பிளிட். அவங்க வேற வழியில போலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணாம நம்ம வந்து அவருக்கு பெஸ்ட் ஆஃப் விஷஸ் சொல்லி அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணி பிளஸ் பண்ணி எல்லாரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரைட். இதுக்கு மேல நம்ம ரொம்ப பர்சனலா போய் அவங்கள அட்டாக் பண்றது இஸ் நாட் ரைட். இன்னொரு விஷயத்தை முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். திரு விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக தயாராகி கொண்டிருக்கு. ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக இருக்க வேண்டும். எஸ் கல்பதி சுரேஷ் அவரோட சன்னோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு சென்னையில இன்னைக்கு விஜய் அவர்களும் பிளஸ் அவங்களோட வேற யாராவது சொல்லியிருந்தா நார்மலான மெசேஜா போயிருக்கும். பிளஸ் த்ரிஷா அவங்களும் ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் கேப் இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு இருந்திருந்தா எதையாவது சொல்லி முட்டு கொடுத்துருந்துக்கலாம். பட் லிட்ரலி இப்போ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நண்பா. ஆனா இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனசுல இருக்கு. ஆனா இந்த சினாரியோவை ஒருவேளை சங்கீதா அவங்க பார்த்துட்டு இருந்தா உண்மையில அவங்க மனசோட நிலைமையை நினைச்சு பாருங்க, ரொம்ப நொந்து போயிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி தருணத்துல ஏதாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்துருக்கலாம். இந்த மாதிரி தருணத்துல ஏன் அப்படின்னா என்னோட ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு, ஒரே ஈவெண்ட், ஒரே டைமிங். என்ன நண்பா, என்ன வேணா 2 திட்டிட்டு போங்க. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒண்ணு இழக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துருங்க. இல்ல இப்ப தனியா வந்திருந்தா என்ன பண்ணிருந்திருப்பீங்க? தனியா வந்திருந்தா கூட இங்க பாரு, இப்போ இந்த சங்கீதா டிவோர்ஸ் இஷ்யூ பண்ணதுனாலதான் தனித்தனியா வந்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒன்னா தானே போனாங்க, இப்ப ஏன் தனித்தனியா வரணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ ஒன்னா வந்திருக்காங்க. இதுல வேற பாதி பேரு நோ தப்பாகுதுன்னா, நோ எலெக்ஷன் நேரத்துல சும்மா இருந்தா, we can't stand with you na, we can't defend you நான்னு. மனுஷன் கரெக்டா தான்டா பண்ணிருக்காரு. கரெக்டா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சில திங்ஸ்க்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் மேபி இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றிடுச்சு.